இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக மாதத்தின் முதல் வெள்ளியாகி இன்று நம்மை முழுமையாக ஒப்புக்கொண்டது. ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக வல்லமையையும் ஆசீரையும் அவருடைய கரங்களினால் வருகிற உன்னதமான தொடுதலையும் இந்நாளில் முழுமையான ஆசீராக பெற்றுக்கொள்ள நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அந்த வேளையில் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மை தாயாக தந்தையாக ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற, அன்பு செய்கிற, ஆதரவு தருகிற, நாம் செய்கிற எல்லாவற்றையுமாக கண்காணித்து பாதுகாத்து பராமரித்து தூயாவின் வல்லமையால் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிற இயேசு ஆண்டவரின் இந்த பிரசன்னத்திற்கு முன்பாக இந்த இணையதள ஆராதனையின் வழியாக ஆண்டவர் இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் உன்னதமான கருவிகளாக சாட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அத்தனை உள்ளங்களையும் இவ்வேளையில் நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, உன்னை ஆராதிப்பேன் ஐயா. ஆராதனை நாயகனே, ஆராதனையின் ஊற்றே, ஆராதனையின் மையமாக இருக்கிற உன்னை நான் அனுதினமும் அன்றாடமும் துதிகளின் மத்தியிலே எந்நாளும் புகழும் மனதை எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். ஆண்டவரின் வல்லமையான கரத்தின் கீழே நம்மை ஒப்பு கொடுப்போம். மத்தியிலே நாங்கள் வருகிறோம் அப்பா. நீர் எங்கள் நடுவிலே வாரும் ஐயா. எங்கள் மன காயங்களை ஆற்ற வாரும். எங்களுடைய மனதில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் நீர் நீக்கி மன நிறைவும் மன அமைதியும் பெரும் வண்ணமாக இந்த முதல் வெள்ளியிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற எங்கள் மீது உமது நீதியின் கதிரவன் படும்படியாக, உமது இரக்க பார்வை படும்படியாக, உம்முடைய மன்னிப்பு எங்களுக்குள் வரும்படியாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்தும்படியாக மார்போடு அணைப்பவரே, எங்களை மனக்கவலையிலிருந்து மாற்றுபவரே, தொடர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக மன்னிப்பு வழங்குகிற மகத்தான இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் என்று சொல்லி பாடி துதிப்போம். ஆண்டவர் ஆசீரை பெறுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலே தான்.
நாங்கள் பல்வேறு காரியங்களினாலும் பல்வேறு விதமான செயல்பாடுகளினாலும் எங்களை எங்கோ ஏதோ ஒரு நிலையில தொலைத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய உலக மாயைகள் எல்லாம் எங்களை மண்ணுக்குள் ஆழ்த்துகின்றன, மண்ணிலே மடிய செய்கின்றன. உன்னுடைய மாபெரும் இரக்கத்தை சுவைக்க முடியாத பிள்ளைகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றிலிருந்தெல்லாம் மீண்டு எழுந்து ஆண்டவரே உம்முடைய உண்மையான தொடுதல் எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய ஆவியின் கிருபை எங்களை ஆளுகை செய்யும்படியாக இவ்வேளையில நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில இணைந்து உமை புகழுகிறோம் அப்பா, உமை பாடுகிறோம் அப்பா. திருப்பாடல் 47 வழியாக கைகளை கொட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருடைய முழுமையான ஆசியின் மக்களாக நாங்கள் வாழ இவ்வேளை எங்களுக்கு உதவட்டும் ஐயா. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லி தொடர்ந்து பாடுகிறோம், தொடர்ந்து உம்மை நோக்கி ஆராதனை செய்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி பாடுவோம். நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அனைவருமாக இணைந்து இந்த இறைவார்த்தை பகுதிக்கு செவி கொடுப்போம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்கருணை ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைப்பதற்காக இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நாம் முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றும்படியாக இந்த இயேசுவினுடைய அந்த வல்லமையான கரத்தின் கீழே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது இந்த ஆண்டவர் இயேசு நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறார் என்ற அருமையான சிந்தனையை இந்த தல வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, யோசித்து பார்க்கிற பொழுது ஆபத்தான சூழலில நாம் கவலைப்படுகிறோம், சோதனை நேரத்தில் நாம் கவலைப்படுகிறோம், துன்பங்கள் மத்தியிலே நாம் கவலைப்படுகின்றோம், நம்முடைய நோய்கள் மத்தியிலே நாம் கவலைப்படுகிறோம், நாம் தனிமையாக இருக்கிற பொழுது நாம் கவலைப்படுகிறோம். இந்த 5 விதமான நேரங்களில் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகிற பிள்ளைகளை அவருடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு மாற்றி அமைத்து கண்ணீர் மல்க கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம் அத்துணை பேரையும் மாற்றுகிறார் என்கிற புரிதலை, என்கிற ஆழமான உறவினை இன்று இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணை வடிவில் நமக்கு கொடுக்கிறார். நாம் இறை வார்த்தையின் பின்னணியில
தியானிக்கிற பொழுது ஆபத்தான நெருக்கடியான சூழலில் நான் பயந்து நொடிந்து போகிற பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை என்று சொல்லி அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி காத்த கடவுள் இன்று ஆபத்தின் மத்தியில் இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கவலையையும் இன்றைய நாளில் ஆற்றுவதற்கான அருமருந்தாக ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையில வீற்றிருக்கிறார். இரண்டாவதாக, நமக்கு வருகிற சோதனைகளின் மத்தியில ஆண்டவரே, என்னால் முடியவில்லையே, எனக்கு இவ்வளவு சோதனையா என்னுடைய வாழ்க்கையில் என்று நொடிந்து போய், மனம் கசிந்து போய், மனம் உள்ளம் முழுவதும் குமுறலோடு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே சுகமாக்கியது போல இன்று இந்த நற்கருணை ஆராதனை வேளையில நான் என் வாழ்வில் சோதனைக்கு மேல் சோதனையோடு இருக்கிறேன் என்று முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஆண்டவரேசு கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் பொதுவாக மனிதனுக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் என்று வாசிக்கிறோமே. அத்தகைய வலிமையை, வல்லமையை, ஆற்றலை, சக்தியை, திடத்தை, கிருபையை வழங்குகிற இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிறார். எனவே கவலைகளை, சோதனை வருகிற பொழுதெல்லாம் இந்த இயேசுவிடத்துல கொடுத்து விடுங்கள். மூன்றாவதாக, நாம் துன்பத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் அந்த துன்பத்தின் நடுவில் எவ்வளவு கவலைகளை அனுபவித்தாலும் இந்த இயேசு ஆண்டவர் அந்த துன்பத்திற்கு நடுவில் நம்ம ஒவ்வொருவருடைய கவலையையும் குணமாக்கி சுகமளிக்கிறார் என்ற இறை சிந்தனையை இந்த ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில மீண்டும் இயேசு கூறுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் வேதனையில ஒவ்வொரு நாளும் தங்களை ஒப்படைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். அத்தகைய நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள் தங்கள் கவலைகளை மறந்து ஆண்டவரின் கரத்தை பற்றி பிடிக்கிறார்கள். நான்காவதாக, நாம் நோயுற்று இருக்கிற பொழுது நம்முடைய நோய்களினால் நாம் மிகுந்த அவதியும் உண்மையான இறை பற்றும் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். திருப்பாடல்களிலே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில, தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். நாம் நோயோடு இருக்கிறோம், மன காயங்களோடும், மன நோயோடும், உடல் நோயோடும், இந்த உலக காரியங்களில் இருக்கிற பல்வேறு விதமான தீமையான காயங்களினாலும் என் உடல், என் மனம், என் குடும்பம், என் ஊர், என் பங்கு, என் உறவினர்கள், என்னை சார்ந்தவர்கள், இந்த உலகில் இருக்கிற அத்துணை மனிதர்களும் ஆண்டவரே நோயினால் இருக்கிற பொழுது அவர்களை சுகப்படுத்துவீர் என்று இந்த நற்கருணை ஆராதனையில நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கவலைகளை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா, ஏற்று எங்களுக்கு ஆசீரளியும் என்று சொல்லி வேண்டுவோம். அதே போல கடைசியாக, தனிமையில் இருக்கிற பொழுது நம் தனிமையை முழுமையான ஆசீரால் நிரப்பக்கூடிய உன்னதமான ஆண்டவர் இயேசு இவர்தான். இதைத்தான் திருப்பாடல் 4:8 பார்க்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையில் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் என்று தாவீது அரசர் ஜெபித்தது போல இந்த நற்கருணை ஆராதனையில நம்ம ஆண்டவர் இயேசுவை நோக்கி இவ்வேளையிலே ஜெபிப்போமா? ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் தேற்றுவார் என்று எஸ்ஐயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் பார்ப்பது போல, இப்போது தாயாக அன்பு செய்கின்ற என் ஆண்டவரே, என்னை தேற்றும் ஐயா, என்னை குணப்படுத்தும் ஐயா, என் கவலைகளை போக்கும் ஐயா, என் கண்ணீரை துடையும் ஐயா, என் குடும்பத்திற்கு ஆசீர் வழங்கும் ஐயா, என் பிள்ளைகளை தொடும் ஐயா என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம்.
தாயாக தந்தையாக இருக்கின்ற ஆண்டவர் நம்மை தேற்றட்டும். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நம்பி வாழுகிற பொழுதெல்லாம் நீர் என்னை கரம்பிடித்து வழி நடத்தி உம்முடைய ஆசிரை எனக்கு வழங்கி நான் சுமையோடு வருகிற பொழுதெல்லாம் அந்த சுமையை இறக்கி வைத்துவிட்டு நான் சுகம் பெற்ற மனிதனாக என்னை மாற்றுகிறேயா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வையும் இந்நேரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். குறையோடு இருக்கிறேன், பலவீனங்களோடு இருக்கிறேன், பாவங்களோடு இருக்கிறேன், தவறுகளோடு இருக்கிறேன், தடுமாறி போகிறேன். இவற்றிலெல்லாம் இருந்து என்னை மீட்கின்ற கரம் உன்னுடையதாக மாற இவ்வேளையில் நான் உன்னை துதிக்கிறேன், உன்னை ஆராதிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மாண்புயரே வருள்ளனு மாடத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருள்ளனு மனத்தை
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. இனியவ தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாசகங்களின் பின்னணியில் சிந்திக்கிற பொழுது நாம் இத்தகைய எண்ணத்தோடு ஆண்டவர் முன்பாக வர வேண்டும், ஒருவர் மற்றவரை குறித்து எத்தகைய பார்வையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன.
எனவே இத்தகைய சிந்தனையை இதயத்தில் ஏற்றவர்களாகும் நாம் எண்ணுவதையெல்லாம் கடவுளுடைய பார்வையில் எண்ணவும், நாம் சிந்திப்பதையெல்லாம் உயர்வாக சிந்திக்கவும் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனிடத்திலே வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் பிறப்பாழ்வும் மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழிநடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 - 21 முடிய. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவனாக இருந்தன. சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்து கொள்வோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று தெரிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகச் செல்வத்தை வெறுப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளக்கச் செய்ய வேண்டும். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே,
நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய முதலுரை பாடல்: அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். 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 ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலர்ந்தது நமக்கு புதிய நாள். பிற இனத்தாரே வாரீர், இறைமகன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1. இறை வார்த்தைகள் 43 தொடங்கி 51 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி,
நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயர்வாக கருதுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோருமே இந்த இணையதள திருப்பலியின் வழியாக இணைந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய ஆசீர் என்றும் நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும்படியாகும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய முழுமையான ஆசீரையும் அருளையும் இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையுமே இன்றைய நாளில் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும், மற்றவர்களை உயர்வாக நாம் கருத வேண்டும் என்ற சிந்தனையிலே அழைப்பு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய முகமுள் பக்கத்திலே ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தேன். அந்த குறும்படத்தின் பெயர் மக்கு என்பதுதான். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சிறுவன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் படிக்கின்ற அந்த வகுப்பில் இருக்கிற அந்த வகுப்பின் ஆசிரியர் எப்போது பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டி கொண்டே இருப்பார். உனக்கெல்லாம் படிப்பு வராது, நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்த, உன்னை யார் வர சொன்னா, நீ வரலன்னா யார் அடிச்சுக்கிட்டா என்று அந்த சிறுவனை பார்த்து தொடர்ந்து எதிர்மறையான சிந்தனைகளையே கொடுத்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த சிறுவன் ஒரு கட்டத்திலே இந்த பள்ளிக்கூடத்திற்கே வர வேண்டாம் என்ற நிலைமைக்கு மாறிவிடுகிறான். இருந்தபோதும் எல்லோருடைய கட்டாயத்தினாலும் தினம்தோறும் அவன் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறான். ஹோம்ஒர்க் செய்யாமல் என்ன செய்கிறான், கிரவுண்டில் போய் உட்காந்துக்கிறான். வழக்கம் போல ஒரு நாள் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் இவனை தேடுகிறார். அன்று இவன் காணவில்லை. எனவே எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், வழக்கம் போல அவன் மைதானத்தில் இருப்பான் என்று அங்கு இருக்கிற மாணவ மாணவியர் எல்லாம் சொல்லுகிற பொழுது வகுப்பு ஆசிரியருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. இவனை எவ்வளவுதான் சொன்னாலும் வந்துக்கிட்டே இருக்கிறான், எவ்வளவுதான் திட்டினாலும் வீட்டுக்கு போகவே மாட்டேறான், எப்போ பாரு ஸ்கூலுக்கு வரான் என்று சொல்லி இன்னும் அவருடைய கோபம் ஆழமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தலைமை ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட மாணவனை குறித்து ஒரு தகவலை சொல்லுகிறார். சார், அந்த பையன் எப்படி, நல்லா படிப்பானா, கிளாஸுக்கு ஒழுங்காக வரானா, ரெகுலராக ஹோம்ஒர்க்லாம் செய்வானா? சார், உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே என்னை கூப்பிட்டுட்டீங்க. அவனை தயவுசெய்து டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருங்க. டெய்லி அவனோட எனக்கு ஒரே ரோதனையாக இருக்குது. எப்போ பாரு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் வந்து மட்டும் உட்காந்துக்கிறான். அவன் உட்கார்ந்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது சார் அப்படின்றார். ஆனால் தலைமை ஆசிரியர் சாந்தமாக சொல்கிறாரு, சார் நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன சார் சொல்கிறீங்க? அவனுக்குள் ஒரு திறமை இருந்திருக்கிறது. அந்த திறமையை நாம் யாருமே கண்டுகொள்ளவில்லை. அந்த திறமையை யாருமே கண்டுபிடிக்காத வண்ணமாக அவனை ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு அவனிடத்தில் இருந்த அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் பார்க்காத ஒரு ஆசிரியராகவே இருந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கடந்த வாரம் நடந்த மாவட்ட அளவிலான ஓவியம் வரைகின்ற போட்டியிலே அந்த மாணவன்தான் முதல் மாணவனாக பரிசை பெற்றிருக்கிறான், நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அது இந்த செய்தித்தாளிலே வந்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அந்த செய்தித்தாளையும் அந்த வகுப்பு ஆசிரியரிடம் கொடுக்கிறார். இதை கேட்ட அந்த வகுப்பு ஆசிரியர் மீண்டுமாக வகுப்புக்கு சென்று வழக்கம் போல இல்லாத அந்த மாணவனை தேடி சென்று அழைத்து வர வேண்டும் என்று மற்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற பொழுது இவர்கள் எல்லாம் ஓடி போய் அங்கே கிரவுண்டில் அமர்ந்திருந்த அந்த சிறுவனை அழைத்து வந்து அங்கே வகுப்பாசிரியர் முன்பாக நிப்பாட்டுகிறார். நிறுத்தியவுடன் இவனுக்கு பயம். வழக்கமாக குச்சியில் அடிப்பார், ஓங்கி கன்னத்தில் இறைவார், இன்னைக்கு என்னத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரோ அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள 1008 யோசனை இருந்தாலும் அந்த சிறுவனின் தோள்கள் மேலே கையை வைத்து எல்லோரும் இப்பொழுது கரவொலி எழுப்புங்கள், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி வகுப்பு ஆசிரியர் அங்கே இருக்கிற அத்துணை மாணவ மாணவியர்களையும் கைத்தட்ட சொல்லுகிறார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். வழக்கமாக நம்ம அடி வாங்குறத பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாரையும் கைத்தட்ட சொல்கிறாரே என்று அந்த சிறுவன் நினைத்து கொண்டு இருந்த பொழுது சொல்லுகிறார், தம்பி, ஐ எம் வெரி சாரி,
உன்னை பற்றி நான் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ள இருக்கிற இந்த ஓவிய திறமையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லையே, எப்படி இருந்து நகழ்ந்தது என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் சொல்கிறார்கள், அங்கிருந்த மாணவர்கள் அத்துணை பேருமே இணைந்து இவனுடைய ஓவியத்தை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்து அந்த பரிசு போட்டிக்கான தேர்வுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் நாம் பல நேரங்களிலே மற்றவர்களை பெரிய உயர்வான எண்ணங்களோடு பார்க்க வேண்டிய நாம் நம்முடைய எண்ணங்களை குறுக்கிக் கொள்ளுகிறோம் என்கிற ஒரு சிந்தனை தெளிவைத்தான் இன்றைய நாள் வாசகங்கள் மிக தெளிவாக கொடுக்கிறது. இந்த மறைவுரையை நான் தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள் வந்த ஒரு ஆழமான புரிதல் என்னவென்றால், எத்தனை ஆண்டு காலம் ஒரு சிலரை நாம் தரைக்குறைவாக நினைத்திருக்கிறோம், எத்தனை ஆண்டு பிறருடைய பெயர்களுக்கு இழிவு வரும் வண்ணமாக நாம் பேசியிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கடவுள் உணர்த்தினார், உன்னை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக நீ கருத பழகிக்கொள், கற்றுக்கொள், அதுதான் உண்மையான ஆசீர்வாதமாக வாழ்வில் இருக்கும் என்பதை இன்றைய நாளின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவதாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கிற அன்புக்குரியவர்களே. இன்றைய முதல் வாசகம் சரி, இரண்டாம் வாசகம் சரி, நீங்கள் எடுத்து ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த புத்தாண்டுக்கு பின்பாக இயேசுவினுடைய பிறப்பு காலம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கு முன்பாக நாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பை எவ்வாறு இந்த அகில உலகத்திற்கு கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைய நாள் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அருமையான சிந்தனை என்னவென்றால், எல்லோரையும் உயர்வாக கருதுங்கள் என்பதுதான். இயேசுவினுடைய பிறப்பை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 68 79 வரை உள்ள இறை வார்த்தைகளில் செக்கரியாவினுடைய பாடலை நாம் வாசிக்கிறோம். அந்த செக்கரியாவின் பாடலிலே கடவுள் தன்னுடைய உண்மையான உடனிருப்பை எவ்வாறெல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார் என்கிற ஒரு முகவரியையும் அடையாளத்தையும் கொடுக்கிறார். அதிலே கடைசியாக 79வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், விண்ணிலிருந்து விடியல் மண்ணை நோக்கி வந்திருக்கிறது. ஆக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நாம் பேசுகிறோம். அதற்கடுத்ததாக அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையிலே அன்னை கன்னிமரியா என்ன செய்கிறார்? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிற ஒரு பெண்ணாக அன்னை கன்னிமரியா திகழுகிறார் என்றால், அதன் முன்பாக வானதூதர் இயேசுவை பற்றி சொன்ன அந்த உயர்வான எண்ணங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையிலே பாருங்கள், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தந்தை தாவீது அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றி மிக உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டிருந்த வானதூதர் அன்னை மரியாவுக்கு இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றும் ஆட்சி செய்வார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று அன்னை கன்னிமரியாவுக்கு வானதூதரின் சான்று இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. அதற்கடுத்ததாக வாருங்களேன், ஞானிகளுடைய வருகையிலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரது விண்மீன் எழக் கண்டோம். பாருங்கள், ஞானிகள் எவ்வளவு உயர்வாக இயேசுவினுடைய பிறப்பை பார்க்கிறார்கள். அது ஞானியரின் சான்றாக இருக்கிறது. மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய சான்று. மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவர் மிதியடிவாரை தூக்கிச் செல்ல கூட நான் தகுதியற்றவன், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஆக பாருங்கள், திருமுழுக்கு யோவானுடைய சான்று எவ்வளவு உயர்வாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை அங்கே பறைசாற்றுகிறது. நான்காவதாக சிமியோனின் சான்று. அந்த சிமியோன் என்ற முதியவருடைய சான்றை கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 29 32 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, ஆண்டவரே உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் அப்படின்று என்று தொடங்குகிற அந்த இறை வார்த்தை, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி இயேசுவினுடைய பிறப்பை எவ்வளவு உயர்ந்த ஒரு பிறப்பாக, எவ்வளவு உயர்வான எண்ணங்களோடு கருதுகின்ற ஒரு மனப்பான்மை அன்றைய மக்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை இயேசுவின் பிறப்பு பெருவிழா மட்டுமல்ல, இந்த பிறப்பு காலங்கள் முழுவதுமாக நாம் கண்டு மகிழுகிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி என்றால் இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது
இயேசுவை குறித்து ஒரு மனிதர் உயர்வான எண்ணத்திற்கு பதிலாக தாழ்வான ஒரு எண்ணத்தை அங்கே பறைசாற்றுகிறார். அவர்தான் நத்தனியேல். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்ற ஒரு வார்த்தை. எவ்வளவு தூரம் இந்த இழிவான அல்லது ஒரு தாழ்வான வார்த்தையை நத்தனியேல் அங்கே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நல்லதும் என்றும் வந்ததில்லை என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. எனவே இயேசுவினுடைய பிறப்பும் கூட அந்த வகையில் இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார்? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராக இயேசுவினுடைய அழைப்பை நிராகரிக்கிற ஒரு மனிதனாக மாற்றப்படுகிற சூழலுக்குள் அவர் அங்கே மாற்றப்படுகிறார். ஆனாலும் கூட இயேசு அவரை அங்கே விட்டுவிடவில்லை என்பதுதான் உண்மை. இயேசு அவருடைய அந்த மாற்று சிந்தனையை தன் வாழ்வு முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே இயேசு அங்கே நத்தானியேலுக்கு கொடுக்கிறார். இயேசு அவரை பார்த்து, நீ யார் என்பதை எனக்கு நன்றாகவே தெரியும். நீ கபடற்றவன், உன்னதமான இஸ்ரேலன். உன்னை அத்திமரத்தின் கீழ் நான் கண்டதால் நீ நம்பினாயா என்று சொல்லி அவருடைய வாழ்வையும் மனதையும் வார்த்தையையும் சிந்தனையையும் மாற்றுகிறவராக இயேசு அங்கே இருக்கிறார். இன்று நாமும் அத்தகைய வாழ்வுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பற்றி பேசுகிறோம், இயேசுவை பற்றி சிந்திக்கிறோம், இயேசுவை பற்றி தியானிக்கிறோம். ஆனால் இறை சாயலான மனிதர்களை நாம் உயர்வாக எண்ணுவதை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிவிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்பதுதான் இன்று இயேசு கற்றுக் கொடுக்கிற அருமையான சிந்தனையாக இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் சிந்திப்பதே சற்று வித்தியாசமானது தான். எதிர்மறை சிந்தனைகள், முற்சார்பு எண்ணங்கள், பிறரை குறித்த அவதூறான பேச்சுக்கள், இவற்றின் வழியிலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் சிந்திக்கின்றதை சற்று தாழ்வாகவே சிந்தித்து விடுகிறோம். அடுத்தவருடைய எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, மனம், அவர்களுடைய இதயம், இவற்றில் எழுகிற எண்ணங்கள், இவற்றுக்கெல்லாம் என்ன செய்வதில்லை? நாம் முழுமையான மரியாதை மதிப்பும் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுதெல்லாம் இயேசுவிடத்தில் வந்து பேசிய நத்தானியேலை போலத்தான் நாமும் இருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படியாக நம்மை வாழவிட அவர் விரும்புவதில்லை. மாற்ற விரும்புகிறார், மனமாற்றம் காண விரும்புகிறார். மாற்றி அமைத்து மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் மூலமாக இயேசுவின் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புவதால் என்னவோ இன்றைய நாளில் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக மிகச் சிறப்பான ஒரு வழிமுறைகளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வரை உள்ள இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு நத்தானியேலை, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டதால் நீ நம்பினாயா என்று கேட்கிறார். இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை தான் இயேசு இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி அனுபவிக்க முடியும்? அதில் தான் இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. இதுவரை யாரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் நாம் பேசி இருக்கலாம், உயர்வான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம், உயர்வான சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம், அடுத்தவரை குறித்த உயர்வான கருத்துகள் நம்முடைய வாழ்விலிருந்து வார்த்தையிலிருந்து வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்தாவது நாம் நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையில் வருகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் ஒரு சில வழிகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். அதில் முதலாவதாக, இறை உறவிலே ஆளப்படுகின்றவர்கள் நிச்சயமாக அடுத்தவரை தாழ்வாக கருத மாட்டார்கள். இதைத்தான் எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். அவர்கள் வன் செயல்கள் பல செய்தனர், என்னை விட்டு பன்முறை விலகிச் சென்றனர் என்று இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் அங்கே வேதனையை வெளிப்படுத்துகிறார். அந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? உயர்வாக கருதுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் தாழ்வாக கருதி கடவுளுடைய உடனிருப்பிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளுகிற மக்களாக மாற்றியதன் காரணமாக கடவுளோடு இருக்க வேண்டிய, கடவுளின் உறவில் நிலைத்திருக்க வேண்டிய அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்ற மக்களாக இருக்கிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பது கடவுளினுடைய இன்றைய ஆவலாக இருக்கிறது. இரண்டாவதாக, பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று புனித பவுலடியார் அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நிலை என்பது, அன்புக்குரியவர்களே, அவர் உறவில் நிலைத்திருக்கிற பொழுது நாம் எவ்விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் நம்மை கையளிக்காத பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. காரணம், இயேசுவோடு இணைந்திருக்கிற நாம்
இயேசுவோடு பயணிக்கிற நாம், இயேசுவோடு உறவாடுகிற நாம், இயேசுவோடு உரையாடுகிற நாம் நிச்சயமாக யாரையும் எப்பொழுதும் எதிலும் தாழ்வாக கருதாத பிள்ளைகளாக வாழ்வோம் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்த திராட்சை செடி ஓமையிலே ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் மிகுந்த கனி தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மிகுந்த கனி தருபவர்கள் மற்றவரிடத்தில் இருக்கிற மிகுதியான கனியை சுவைக்க ஆசைப்படுவார்கள். மற்றவரிடத்தில் மிகுந்த கனி கொடுக்கின்ற மரங்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அன்பு செய்யவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். பிழைப்பேருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று சொன்ன புனித பவுலடியாருடைய வார்த்தையை சிந்திக்கிற பொழுது இயேசு எவ்வாறு மற்றவர்களை நோக்கினார், இயேசு எவ்வாறு மற்றவர்களை நோக்கி தன் பயணத்தை ஏற்படுத்தினார், இயேசு எவ்வாறு மற்றவர்களை தன்னுடைய பார்வையில் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை உள்வாங்கி கொண்டார் என்கிற மனநிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் அன்பார்ந்தவர்களே இயேசுவை போன்று மற்றவர்களை உயர்வாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் எந்த அளவு நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் எசையா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆக நாம் சிந்திப்பது செயல்படுவது எல்லாம் நமக்கு வேண்டுமானால் ஒரு நல்லதாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் எது நியாயமானது நீதியானது என்று சிந்திக்க ஆரம்பித்தால் தான் தெரியும் நான் கிறிஸ்துவின் மனநிலையில் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவின் மனநிலையில் இல்லாமல் வாழ்கிறேனா என்பது. அப்படி யோசிக்கிற பொழுதுதான் நான் என்ன செய்வேன், மற்றவர்களை உயர்வாக கருதக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறேன். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நம்மை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக எண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உயர்வான எண்ணங்கள் மற்றவரை நோக்கி நம்முடைய வாழ்விலிருந்து புறப்படும் என்பதை மிக தெளிவாக பிழைப்பேருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். இந்த மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் எச்சூழலிலும் யாருக்கு முன்பாக நின்றாலும் அவர்கள் மற்றவர்களை தாழ்வாக கருத மாட்டார்கள், தாழ்வான எண்ணத்தோடு அணுக மாட்டார்கள் என்பது இயேசுவினுடைய போதனையாக புனித பவுலடியார் நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. உள்ளம், அன்பு, நம்பிக்கை, உண்மை, செருக்கற்ற குணம், அடுத்தவரை பழிவாங்கக்கூடிய எண்ணம், இவற்றிலிருந்தெல்லாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கடந்து சென்று கடவுளை அணுகுகிற பிள்ளைகளாக மாறுகிற பொழுதுதான் நாம் உண்மையாக மற்றவர்களை உயர்வாக கருத முடியும். எனவே சொல்லிலும் செயலிலுமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது, நாம் செயலிலே உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது இயேசுவினுடைய போதனையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் நம்மை கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட சரணடையும். ஐ ஹவ் டு சரண்டர் மை செல்ஃப். கடவுளே, நான் இதுதான், நான் நானாக வந்திருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் மற்றவங்கள நினச்சி என்ன செய்கிறேன், வேதனைப்படுறேன். அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே, யார் சொன்னா? ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிற? உன்னை பற்றி யோசி, உன் குடும்பத்தை பற்றி யோசி, உன் பிள்ளைகளை பற்றி யோசி. நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமே ஒழிய நீ மற்றவரை ஒரு நீதிபதியாக இருந்து நடுவில் இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் உனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இயேசுவினுடைய போதனை. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையிலே, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்த அன்புக்குரியவர்களே, உங்களை முழுமையாக கடவுளிடத்திலே ஒப்படையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். இல்லை ஃபாதர், எவ்வளோ நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அழுது புலம்பிட்டேன், எல்லாரும் என்னை இப்படி நினைக்கிறாங்க. நினைக்கட்டுமே, எல்லாரும் நினைக்கட்டும். கடவுள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார், அதுதான் முக்கியம் சகோதர சகோதரிகளே. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்னை கடவுள் எந்த அளவிற்கு நம்புகிறார், அன்பு செய்கிறார், உண்மையான ஊழியனாக என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும், ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்மை சரணாகதி அடைய செய்வோம். அதைத்தான் நாம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அனைத்தையும் அறிபவர் நம்முடைய கடவுள்.
ஆக எல்லாவற்றையும் அறிந்த கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய இயலாமை, நம்முடைய இயலாத தன்மை, நம்முடைய பேச்சு, சொல், செயல், எண்ணம், சிந்தனை எல்லாவற்றையுமாக பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பலியின் வழியாக நான் எந்த அளவு மற்றவர்களை தாழ்வாக கருதி இருக்கிறேனோ அந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் முழுமையான மன்னிப்பை கேட்டு இனியாவது என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் எல்லா சூழலிலும் உயர்வான எண்ணத்தோடு மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ என்னையே முழுவதுமாக நான் கையளிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் நாம் கேட்பதற்கு மேலான அருளை நமக்கு பொழிகிறார் என்பதுதான் இன்றைய நாள் வாசகங்களின் பின்னணியில் கடவுள் கொடுக்கிற அருமையான ஆசீர்வாதம். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் தன்னுடைய 4வது அதிகாரத்திலே 5வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார்: மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. ஆமீன். வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் திருப்பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே, உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே இமையாழவே, இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருச்சபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சி மிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உணவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உம் வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பெற தகுதி பெற்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து
உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும்
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதராகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை தந்தையே அப்பா என அழைக்கும் உரிமை பெற்ற நாங்கள் இணைந்து இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மனமகிழ்வையும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். மற்றவர்கள் தன்னை தாழ்வாக கருதினாலும் மற்றவர்களை உயர்வாக கருதி அத்தகைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்காக என்றும் வாழுகிற இயேசு தெய்வம் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். மற்றவர்களை என்றும் உயர்வாக கருதிடம் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவா, மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.